Hi students, நம்ம இப்போ example 2.15 பார்க்க போகிறோங்க. chapter 2 numbers and sequencesல question என்னன்னா compute x such that 10 power 4 is congruent to x mod 19. ஓகேங்களா, நம்ம x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இது சொல்யூஷன் டைரெக்டாக போயிடலாம் வாங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்னா, if a is congruent to b mod m, ஸோ இதுனா உங்களுக்கு என்ன தெரியுங்க, a minus b is divisible by m னு உங்களுக்கு தெரியும். இப்போ a is congruent to b mod m நாலே a minus b is divisible by m. That is a minus b by m equal to sum k. இல்லைங்களா? So a minus b is equal to mk. So a is equal to mk plus b. இதை பார்க்க எப்படி இருக்குதுங்க, யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா மாதிரி இருக்குங்களா. தட் இஸ் a is equal to bq plus r இல்லைங்களா. a is equal to bq plus r. இங்கே a வந்து டிவிடெண்ட், b டிவைசர், q கோஷன்ட், r ரிமைண்டர். ஸோ அதை இங்கே சேம் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா a வந்து உங்களோட டிவிடெண்ட், b வந்து உங்களோட ரிமைண்டர், m வந்து உங்களோட டிவைசர். ஓகேங்களா. இப்போ இதை வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ணிடுவோம். என்னன்னா, இப்போ 10 power 4 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 10 power 4 is congruent to x mod 19 இல்லைங்களா. ஸோ 10 power 4 வந்து டிவிடெண்ட், நீங்கள் கண்டுபிடிக்கிற வேல்யூ x வந்து உங்களோட ரிமைண்டர், 19 வந்து உங்களோட டிவைசர். ஸோ முதல்ல 10 power 4 வந்து 10,000 நம்ம எழுதிக்கலாம். is congruent to x mod 19. ஸோ இப்போ டிவைட் பண்ணிடலாம், டிவிடெண்ட் அண்ட் டிவைசர். when you divide by 19, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு 5 times 19 5s are 95 minus 50. 2 times 38 minus 12. 120. 6 times 114. So 6. ஸோ ரிமைண்டர் வந்து உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குதுங்க, 6ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ 10,000 is congruent to 6 mod 19. ஸோ இதில் நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 6ன்னு கிடைச்சிருதுங்க. அவ்வளோதான். இது வந்து இதே வந்து இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம போடலாம். சிம்பிளாக இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம போடலாம். இது மெத்தட் 1 எடுத்துக்கோங்க. இப்போ மெத்தட் 2 நம்ம போட்டுடலாம். நமக்கு 10 power 4 முதல்ல நம்ம 10 ஸ்கொயராக எடுத்துக்கலாம். இப்போ 10 ஸ்கொயர் இஸ் கான்க்ருவென்ட் டு mod 19 நீங்கள் வச்சுக்கலாம். தட் இஸ் 10 ஸ்கொயர் அப்படின்னா 100 இல்லைங்களா. இப்போ 100 டிவைடட் பை 19 உங்களுக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்கும், தட் இஸ் 100 divided by 19. 5s are 95, subtract பண்ணிங்கன்னா 5. So 5 mod 19. ஓகேங்களா. இப்போ 10 square is congruent to 5 mod 19. Again 10 square is congruent to 5 mod 19. 2 times எழுதிக்கிறோம் சேம். ஸோ நம்ம மல்டிப்ளை, ஸோ இது இப்போ மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ ப்ராப்பர்ட்டி ஆஃப் கான்க்ருவன்ஸ் மாடலை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ a is congruent to b mod m, c is congruent to d mod m னா ac ப்ராடக்ட் ac is congruent to bd mod m, ac is congruent to bd mod m னு எழுதலாம். சேம் அதே தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 10 ஸ்கொயர் இன்டூ 10 ஸ்கொயர் இஸ் கான்க்ருவென்ட் டு 5 into 5 mod ன்னு நம்ம இதை எழுதலாம். mod 19ன்னு நம்ம எழுதலாம். தட் இஸ்
10 power 4 is congruent to 25 mod 19 எழுதலாம். ஸோ இப்போ 10 power 4 வந்து உங்களோட டிவிடெண்ட், 19 வந்து டிவைசர், 25 ரிமைண்டர். இப்போ இந்த ரிமைண்டர் வந்து கண்டிப்பாக டிவைஸருக்கு கம்மியாக தான் இருக்கணும். இங்கே ரிமைண்டர் 25 இருக்குது, உங்களோட டிவைஸர் 19 இருக்குது. ஸோ அகெயின் நம்ம என்ன பண்ணணும், 25 19 நம்ம டிவைட் பண்ணோம்னா 1s are 19, சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 6. ஓகேங்களா? ஸோ 10 power 4 is congruent to இங்கே 25க்கு பதிலாக அதோட ரிமைண்டர் 6ன்னு நம்ம எழுதிக்கலாம். தட்ஸ் இட், mod 19. ஏன்னா 25 is congruent to 6 mod 19. சரிங்களா? ஸோ இதிலிருந்தும் உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ 6ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம 2 மெத்தடும் நம்ம பார்த்துருக்கோம். 2 ஈஸியான மெத்தட் தான். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.